ஜாதகத்தில் இல்லாத யோகம், கடவுளின் கடு சக்கர யோகம். சில ராசிக்காரர்கள் ஜாதகத்தை யோகக்கார ஜாதகம் என்பார்கள். அப்படி பார்த்தால் ஒவ்வொரு ஜாதகத்திலும் என்னென்ன யோகங்கள் உள்ளன தெரியுமா? சுபயோகங்கள் 7: ராஜயோகம், காமிய யோகம், அனபா யோகம், அமல யோகம், பூமி யோகம், மந்திரி யோகம். அபசுப யோகங்கள் 4. அவை என்ன தெரியுமா? மரண யோகம், நாச யோகம், பிரபல அதிர்ஷ்டி யோகம் மற்றும் வக்ர யோகம். கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமோ கண்டு உடல் எனக்கு உருகுமாவோ என் செய்கேன் உலகத்தீரே என்று தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவரங்கராஜனைக் கண்டு உருகுவது போல் உருக வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டதுதான் கடு சக்கரை யோகம். மருள் ஒலிக்கும் கடு சக்கரை யோகம். ஒரு யுகம் முடியும் போது இந்த பெருமாள் புரண்டு படுப்பார். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில். இது ஒரு பழமையான ஆலயமாகும். 108 திவ்ய தேசங்களில் 76வது தலமாகும். 13 மலைநாட்டு திருத்தலங்களில் இது ஒன்று. திருவட்டாறு கோவிலின் கருவறையில் முன்னால் நின்று 22 அடி நீளமான பெருமாள் உரண்டு படுக்கும் காட்சியை கற்பனை செய்து கொள்ளலாம். எழுத்துக்களில் எழுதி முடியக்கூடிய காட்சியல்லது. 108 வைணவ தலங்களில் மிக நீண்ட சயனக்கோலம் திருவட்டாறுதான். அத்துடன் இவ்வளவு பெரிய கடு சக்கர யோகத்தில் உருவான கடவுள் உருவம் இந்தியாவில் வேறெங்கும் இல்லை. 16,008 சால கிராமங்களை கொண்டு அதன் மேல் கடு சக்கரை என்ற சாந்தாள் மூடி செய்திருக்கிறார்கள். அதுவே கடு சக்கர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி 18 அடி நீளமுள்ள கடு சக்கர யோகம். கடு சக்கர யோகங்களுக்கு அபிஷேகம் கிடையாது. 400 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடக்கின்றது. வைணவத்தில் சம்பரோக்ஷணம் என்றே அழைப்பார்கள். பல இடங்களில் சிதலமடைந்த மூலவரை தற்போது சீரமைத்து வருகிறார்கள். இன்று கடு சக்கர யோகத்தை சீரமைக்க தெரிந்தவர்கள் மிகவும் குறைவு. கேரளத்தில் உள்ள பிரம்மமங்கலத்திலிருந்து கைலாஸ் என்ற சிற்பியை அழைத்து வந்து கடு சக்கரை தயாரித்து சிலையின் மீது பூசி சரி செய்து வருகிறார்கள். கடு சக்கரை செய்வதற்கு 60க்கும் மேற்பட்ட பொருட்கள் தேவை. 3 அல்லது 5 ஆறுகள் சங்கமிக்கும் இடத்தில் இருந்துதான் மண்ணெடுக்க வேண்டும். பிறகு அந்த மண்ணை 9 வகை கசாயங்களில் 10 நாட்கள் தனித்தனியாக ஊற வைத்து சுத்தம் செய்ய வேண்டும். திரிப்பழம், பலாப்பழத்தின் பசை, வில்வம் பழத்தின் பசை, குந்தரீகம், சந்தனம், திப்பிலி போன்றவற்றை சேர்க்கிறார்கள். யானையின் துதிக்கையில் ஒட்டியிருக்கும் மண், மாட்டின் கொம்பில் இருக்கும் மண், கலப்பையின் முனையில் இருக்கும் மண் ஆகியவையும் சேர்க்கப்படுகிறது. எல்லாவற்றையும் கங்கை நீரில் அரைத்துத்தான் செய்ய வேண்டும் என்று விளக்கினார் மணலிக்கரை மடத்தின் தந்திரியான சுப்பிரமணியரு. மாத்தூர் மடத்தில் தான் அரைப்பு நடக்கிறது. ஏனெனில் அங்கு ஒரு அறையில் இருந்த மரப்பெட்டியில் கடு சக்கரை செய்வதற்கான மூலப்பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பலாப்பழத்தின் பசை 40 கிலோ தேவைப்பட்டது. சிலையின் மேல் வெடிப்பு இருப்பதை அறிய கடலில் கிடைக்கும் சங்கை பொடி செய்து அதனுடன் சிவப்பு நிறக்கல்லையும் பொடித்து தூவி கண்டுபிடிக்கிறார்கள். லேபனம் குறைந்தபட்சம் 9 அடுக்குகளாக பூசப்படுகிறது. ஒரு மனிதனின் உடலமைப்பு எப்படி அமைந்துள்ளதோ அதுபோலத்தான் கடு சக்கரை யோகம் அமைக்கப்பட்டுள்ளது. கருங்காலி மரங்களை பயன்படுத்தி விலா எலும்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள்.
புதிய தேங்காய் நாள்களை பயன்படுத்தி நரம்புகளை வடிவமைத்திருக்கிறார்கள் என்றார் மற்றொரு தந்திரியான சஜித் சங்கர நாராயணரு. லேபனத்தை பூச சாதாரண கரண்டியை பயன்படுத்த முடியாது. பலாமரத்தின் இலைகளை பயன்படுத்தியே பூசுகிறார்கள். மரத்தில் செய்யப்பட்ட சில கருவிகளும் உபயோகப்படுத்துகின்றன. மிகப்பெரிய பிரயத்தனம் தேவைப்படும் வேலை. கல்லால் அதை செய்து முடித்திருக்க முடியும். பெருங்காரியத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அங்கே வெளிப்பட்டிருக்கிறது. இருத்தரு மா ஞானத்துள் இனி பிறவியான் வேண்டேன் மருளுளி மடநெஞ்சே வட்டத்தான் அடிவணங்கே என்று நம்மாழ்வார் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாளை பாடுகிறார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.